ஆதிரே, ஒரு முக்கியமான விஷயம். என்ன டாக்டர், அப்பாவுக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உங்க அப்பா குணமாயிட்டாரு. ஆனா அவருக்கு பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு. அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரம் போட்டு அழுத்திட்டு இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணலன்னா மறுபடியும் அவரோட ஹெல்த் பாதிக்கலாம். மறுபடியும் அவரு அன்கான்சியஸ்க்கு போகலாம். அதனால அவரை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க ஆதிரே. அப்பா, நீங்க கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் என் உயிரே வந்துச்சு. என்னப்பா, அம்மாவை தேடுறீங்களா? அம்மா, அப்பா உன்னைதான் தேடுறாரு. வாமா, இங்க வாமா. என்னங்க? போடி, போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா போ. என்னால கொடுக்க முடியாது. அம்மா, அப்பா உன்னை பார்த்தா டென்ஷனா வர்றாரு. நீ கொஞ்சம் ஊருவாமா. ஐயோ, சரி சரி, நான் வெளியில போய் நிக்கிறேன்டா. சரி போ. அப்பா, அப்பா, என்னப்பா என்னப்பா ஆச்சு? ஜெகன், அகல்யா, ஆதிர எங்க? ஆதிர, ஆதிர, என்னாச்சு ஆதிர? மாமாக்கு என்னாச்சு? உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம அகல்யா தான் ஃபோன் பண்ணி சொன்னா. அப்படியா? சாரிங்க, பதட்டத்துல உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணல. இந்த நேரத்துல வேற ஆதிரிய வேற காணமே. ஐயோ, அவர் ஆதிரி கிட்ட என்ன சொன்னார்னே தெரியலையே. சரி, பரவாயில்ல விடு. மாமா எப்படி இருக்காரு? அவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இப்போ ஒன்னும் இல்லைங்க, அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. ஓ, மாமாக்கு என்னாச்சு ஆதிர? நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு ஏன் இப்படி? இல்லைங்க, அப்பா பாய்சன் சாப்பிட்டாரு. என்ன ஆதிர சொல்ற? மாமா பாய்சன் சாப்பிட்டாரா? சூசைட் அட்டெம்ப்டா? ஆமாங்க. ஐயோ, என்னால இதை நம்பவே முடியல ஆதிர. என்ன காரணம்? மாமாக்கு என்ன பிரச்சனை? அதாங்க எனக்கும் தெரியல. அம்மா, அப்பா உங்களை பார்க்க வந்தாரா? இல்லையே, மாமா என்ன பார்க்க ஆபீஸ் வரவே இல்லையே. அப்படின்னா நீங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது சொன்னீங்களா? இல்ல ஆதிர, நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணவே இல்லையே. ஆபீஸ்ல இன்னைக்கு ஒரு பிரச்சனை, அதனால நானே டென்ஷனா இருந்தேன். உனக்கு கூட ஃபோன் பண்ணவே இல்லையே. மாமாவுக்கு என்னதான் பிரச்சனை? தெரியலங்க, வாங்க போய் பார்க்கலாம். மேடம், உங்க அப்பாவை டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாரு. பில் செட்டில் பண்ணிட்டு வாங்க.